சற்றுமுன் வெளியான தகவல். மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் குறித்து வெளியான அறிவிப்பு. அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த தேர்தலில் முடிக்க வாக்குறுதியான அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்பதை திமுக அறிவித்தது. 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சுமார் 482.34 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டதாகவும், பணிபுரியும் மகளிர் மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவியர் ஆகியோர் பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும், இந்த இலவச பயண திட்டத்தின் கீழ் இதுவரை 29.12 லட்சம் இலவச பயனர்களை திருநங்கைகள் பயன்படுத்தி கொண்டுள்ளன என்றும் தமிழக அரசு விளக்கமளித்திருந்தது. தொடர்ந்து மகளிர் இலவச பயணத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1600 கோடி வரை போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து வருகிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.